கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் இந்த நாளில் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற பாடங்களின் தலைப்பு கிறிஸ்டியன் லைஃப் இன் தி லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு 3ஆம் பாகம் தியானத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 மற்றும் 18ஆம் வசனங்களின் அடிப்படையில் நாம் சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நமது தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், தேவ பக்தி உள்ள ஜனம், காட்லி பீப்புள் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். ஆதார வசனம் 2 பேதுரு 3:11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு இங்கே சுட்டி காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட பரிசுத்தம், எப்படிப்பட்ட தேவ பக்தி. பரிசுத்தம் பற்றி நாம் படித்தோம் அல்லவா? நாம் படிப்பதெல்லாம் ஒரு சுருக்கமாகத்தான் படித்து கொண்டிருக்கிறோம். விழாவாரியாக நமக்கு தேவாவியானவர் தொடர்ந்து வருகிற நாட்களில் நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்தவ ஜீவியத்தை நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு கேள்வியோடு நாம் இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். நான் உண்மையிலேயே தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவனா? நாம் உண்மையிலேயே தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களா? ஆர் வி ரியலி காட்லி கிறிஸ்டியன்ஸ்? யோசித்து பாருங்க. நம்ம படித்தோம் முதல் தியானத்தில், கொடிய காலங்கள், கொடிய மனிதர்கள், கொடிய செயல்கள். கொடிய காலங்களில் கொடிய செயல்கள் செய்யக்கூடிய கொடிய மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கொடிய காலங்கள், கொடிய மனிதர்களை பற்றி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் 19 வகையான கொடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் என்று நாம் படித்தோம். அன்பானவர்களே, அதில் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். மனுஷர்கள் தற்பிரியராயும் என்று 2ஆம் வசனம் ஆரம்பிக்குது. 5ஆம் வசனத்தை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்தால், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். 19 வகை கொடிய மனிதர்களில் 19வது வகை எப்படி என்றால், தேவ பக்தியின் வேஷம் தரித்திருப்பார்கள், ஆனால் அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவ பக்தியாக தெரியும், சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, முக்கியமான பொறுப்புகளிலே சபைகளில் இருப்பார்கள், சரிதானே, நல்ல வெள்ளைஞ்சொலியமாக ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு டிப்டாப்பாக வருவாங்க. தேவபக்தியின் வேஷம் என்று சொல்லலாமா? தேவபக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அந்த 19 வகையினரில் 19ஆம் வகைதான் இவர்கள், தேவபக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள என்ன செய்யலாம் என்று நான் வேறு வேறு மொழிபெயர்ப்புகளிலே வாசித்தேன் இந்த வசனத்தை. அதில் இந்த லிவிங் பைபிள் என்ற பைபிளில் படித்து பார்த்தேன். 2 தீமோத்தேயு 3:5. They will go to church, yes, but they won't really believe anything they hear. அவர்கள் திருச்சபைக்கு செல்வார்கள், ஆலயத்திற்கு செல்வார்கள், ஆம், ஆலயத்துக்கு போவாங்க, ஆனால் அவர்கள் கேட்கிற எதையுமே உண்மையிலேயே நம்ப மாட்டார்கள். பாருங்களேன், பரிசுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் அந்த காலத்தில் நடக்குமாங்க? புரியுதுங்களா? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமாங்க? பார்த்தீங்களா? கேட்பாங்க, கேட்குற எதையுமே நம்ப மாட்டாங்க. அப்போது தேவபக்தியின் வேஷம் தானே. போவாங்க, ஆலயத்துக்கு போவோம், தொழுவோம், அவருடைய வார்த்தையை படிப்போம்னு போவாங்க, ஆனால் படிக்கிற எதையுமே நம்ப மாட்டாங்க.
தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த மாட்டார்கள். அப்படியானால் அது தேவபக்தியின் வேஷம்தானே. வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேலருக்கு பாவ நிவாரண நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் அந்த பாவ நிவாரண நாள் பற்றி படிக்கலாம். நமக்கோ வாரத்திற்கு ஒரு முறை ஓய்வு நாள். பைபிள் படி 7ஆம் நாள், 10 கட்டளைப்படி 7ஆம் நாள். அப்போ அது சனிக்கிழமையில் தான் வருது. அப்போது நமக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஓய்வு நாள். நாம் வாரந்தோறும் வந்துவிட்டு, ஆலயத்திற்கு வந்துவிட்டு, தவறாமல் பண்ணிவிட்டு, ஜெபம் பண்ணிவிட்டு, ஆர்வமாக கேட்டுவிட்டு, பிரசங்கம் கேட்டுவிட்டு, மிக உற்சாகமாக போட்டுவிட்டு, தசம்பாகம் காணிக்கை போட்டுவிட்டு போய்விடுவோம். அன்பானவர்களே, சபைக்குள் வந்து விட வேண்டியதெல்லாம் விட்டு விடுவோம். சரிதானே? வந்து விட்டு, பண்ணிவிட்டு, கேட்டுவிட்டு, போட்டுவிட்டு, விட வேண்டியதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் உலகத்திற்குள் போய் விட வேண்டியதை விடமாட்டோம். எதை? பாவத்தை விட மாட்டேங்கிறோம்ல. பாவத்தை நான் விடவே இல்லைல்ல. அப்படியானால் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு, சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு, இப்படித்தான் வாழணும்னு கற்றுக்கொண்டு விட்டு விட வேண்டிய பாவத்தை விடலைன்னா அது என்னது? இதுக்கு பேர் தாங்க பக்தி வேஷம். ஆலயத்துக்கு போனால் அன்னைக்கு பரிசுத்தவான்கள் போல இருப்போம். வெளியில் போயிட்டோன்னா அடுத்த 6 நாட்களும் நம்மளை மாதிரி படுபாவிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா. அப்படி இருக்கிறோம் என்றால் அதுதான் பக்தி வேஷம், தேவ பக்தியின் வேஷம். அப்படியானால் பிரியமானவர்களே, கேள்வி என்ன? தேவ பக்தியில் வளருவதற்கான வழிகள் என்னென்ன? வாட் ஆர் த வேஸ் டு க்ரோ இன் காட்லினஸ் என்பது மிக முக்கியமான கேள்வியாக என் உள்ளத்தில் பட்டது. பைபிள் நமக்கு சொல்லுகிறது, போதும் என்ற மனம் வேண்டும். we must have contentment. பைபிளில் படிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனம். இந்த தேவ பக்தியை எப்படி நாம் வர்ணிக்கலாம்? போதும் என்ற மனசோடு தேவபக்தி இருக்கணும். நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று யாக்கோபு எழுதியிருப்பார். இப்போ பக்தினா என்ன? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். உலகத்தால் கரைபடாதபடி நம்ம காத்து கொள்ளணும். என்ன அர்த்தம்? ஓவராக பணத்துக்கு ஆசைப்பட்டு கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கி, இதுதான் உலகத்தால் கரைபடுவது. இப்படி அநேக காரியங்கள் உண்டு உலகம் என்பதற்கு. உலகத்தால் கரைபடாதபடி பதவி ஆசை, பண ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசை, எல்லாமே எல்லாம் உலகம். இப்படியெல்லாம் கரைபடாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் பக்தி. பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்ட தேவ பக்தி என்ன அப்படின்னா, போதும் என்ற மனசோடு கூடிய தேவ பக்தி. அதாங்க மிகுந்த ஆதாயம். அதான் பெரிய சொத்து, பெரிய செல்வம். அதுதான் அன்பான தேவ பிள்ளைகளே. ஏன்னா பைபிள் சொல்லுது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்போது வரும்போது ஒன்றும் வரல, நிர்வாணமாக தான் வந்தோம். போகும்பொழுது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, நிர்வாணமாக தான் போவோம். சரிதானே அன்பானவர்களே? அப்போ அந்த இடையில மாத்திரம், அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில மாத்திரம் நம்ம ஆடுற ஆட்டம் இருக்கே, என்ன ஆட்டம்! நம்ம செய்யக்கூடிய அநியாயம் இருக்கே, என்ன அநியாயம்! அருமையானவர்களே, நிறைய கல்லறைகளில் அடக்க ஆராதனை நேரங்களில் இருந்திருக்கிறேன் ஒரு போதகராக. கல்லறைக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிணத்துக்கு, பெட்டியில் இருக்கிற பிணத்துக்கு நகை போட்டிருப்பாங்க, மோதிரம், செயின், வாட்சு, கோட்டு, சூட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த புதைக்கிற நேரம், குழியில் வைக்கிற நேரம், சற்று அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்துட்டிங்களா, எல்லாரும் என்னென்ன எடுக்கணும், இந்த பாடியிலேருந்து எடுத்துட்டிங்களா, நகை எடுத்தாச்சா, மோதிரம் எடுத்தாச்சா, வாட்ச் எடுத்தாச்சா, எல்லாத்தையும் உருவிட்டு விட்ருவாங்க. நல்ல வேலை ட்ரெஸ்ஸு மட்டுமாவது விடுவாங்க. அன்பானவர்களே,
ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, ஒன்றுமே கொண்டு போகிறதில்லை. யோபு சொன்னார்ல, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். பார்த்தீங்களா? அப்போது இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் சொத்து சேர்க்கணும், பணத்தை குவிச்சு வைக்கணும் என்ற எண்ணம் எங்கிருந்து நமக்கு வந்தது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இதே அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:10 படிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, போதும் என்ற மனம் வேண்டும். அதாங்க தேவபக்தியினுடைய வெளிப்பாடு. பாருங்கள், இந்த போதும் என்ற மனதில் எதெல்லாம் போதும் நினைக்கணும். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும், அது போதும் என்று இருக்க கடவும். 1 தீமோத்தேயு 6:8 படிக்கிறோம். சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கு இருக்காப்பா, அது போதும். சரிதானே? சாப்பிட்றது எதுக்கு? பசிக்கா ருசிக்கா? ருசிக்கு தான் சாப்பிட்றோம். போதும் என்ற மனசு சாப்பாட்டில் கூட இல்லை. உண்ணவும் உடுக்க உண்டாயிருந்தால் அது போதும். ரெண்டாவது பாருங்கள், உங்கள் சம்பளமே போதும். யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் வந்தாங்க, திரளான மக்கள் வந்தார்கள். அதில் போர்ச்சேவகரும் வந்தார்கள், ரோம போர்ச்சேவகர். அவங்க வந்து கேட்டாங்களே யோவானை நோக்கி, யோவான் ஸ்நானனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். சம்பளம் போதும், சம்பளம் போதும். சொல்லுவாங்கல்ல, மேலே வாங்கினா சம்பளம், கீழே வாங்கினா கிம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைச்சி வாங்கிறது சம்பளம். அது உண்மையிலே நிறைய பேர் உழைக்கிறதும் கிடையாது, உண்மையாக உழைக்கிறதும் கிடையாது. சரிதானே? ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறது, ஆள் இருந்தால் தான் வேலை செய்கிறது, அப்படிலாம் இருக்குல்ல அன்பானவர்களே. அப்போது சம்பளம் போதாதுன்னு கிம்பளம் வேறு, லஞ்சம் வாங்கிறது. பைபிள் சொல்லுது, உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள். லூக்கா 3:14 படிக்கிறோம். 3வது பாருங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ முறை ஆண்டு அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, பழைய ஏற்பாட்டில். சரிதானே? யோசுவாவில் படிக்கலாம், உபாகமத்தில் படிக்கலாம், நிறைய இடங்கள் இருக்குது. அன்பானவர்களே, அப்போது இருக்கிறதெல்லாம் போதும். இன்னும் மேலும் 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 இன்ஸ்டால்மெண்ட்டில் இதை வாங்குறது, அதை வாங்குறது, கடன் வாங்கி அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க, நமக்கு வேணும். அவங்க கார் வச்சுருக்காங்க, நமக்கு கார் வேணும். புரியுதுங்களா? இருக்கிறவைகள் போதும் என்ற மன திருப்தி இருக்கணுமாங்க. அதுதாங்க தெய்வ பக்தி. இருக்கிறதா அந்த போதும் என்ற மனம் நம்மிடத்தில். யோசித்து பார்ப்போம். சொல்லுவாங்களே, நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் போகணும் ஆசை, சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போகணும் ஆசை, பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகணும் ஆசை, காரில் போகிறவனுக்கு பறந்து போகணுன்னு ஆசை. ஆசை தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அந்த போதும் என்ற மனநிலை இருக்கிறதா? எனக்கு இருக்கிற ஒய்ஃப் போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அந்த போதும் என்ற மனம் இல்லாதனால தான் மனம் வேறெங்கெங்கோ அலைப்பாய்கிறது. வேற என்ன போதும்? ஃபேனி கிராஸ்பின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஃபேனி கிராஸ்பி பிறந்து 6 வாரங்களிலேயே 6வது வாரத்தில் அந்த அம்மாவுக்கு கண் பார்வை பறி விட்டது. கண்ணில் ஏதோ பிரச்சனை. அந்த காலத்தில் டாக்டர்லாம் கிடையாது. ஊரில் ஒரு கிராமத்தில் பாட்டி இருப்பாங்க, ஏதாவது இலதலையை புழிஞ்சு கண்ணில் ஊற்றுவாங்க. அப்படி ஒரு சிகிச்சை ஒரு நபர் கொடுத்ததில் அந்த அம்மாவோட 2 கண்களும் பாதிக்கப்பட்டு விட்டன. பார்வையே போயிடுச்சு. 1820 1915 வரைக்கும் 95 ஆண்டுகள் பார்வையற்ற நபராகவே வாழ்ந்தார். ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஒரு $5 தேவைப்பட்டுச்சு. ஆண்டவரே, ஐ நீட் $5. அமெரிக்காவில் $5 எனக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு ப்ரே பண்ணாங்களாம். எனக்கு எப்படி ஆகிலும் $5 கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாங்களாம். பாருங்களேன், திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அந்நியர் ஒருத்தர் வந்தார், $5 கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்போ தான் அந்த அம்மா பாட்டு எழுதுனாங்க, இயேசு என் வழி நடத்த
வேறு ஏதும் வேண்டுமோ? இயேசு என் வழி நடத்த வேறு ஏதும் வேண்டுமோ? சென்ற நாள் கிருபையால் ஆண்ட அவரில் சந்தேகமோ அப்படின்னு பாட்டு எழுதினாங்களாம். அன்பான தேவ பிள்ளைகளை, தன்னுடைய 40 வயதில் ஆண்டவருக்காக பாடல் எழுத ஆரம்பித்த பெண்மணி கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான கிறிஸ்தவ கீர்த்தனைகள், பாமாலைகளை ஆண்டோடைய மகிமைக்கென்று அந்த மாதிரி எழுதினாங்களே. நிறைய பாடல்கள். நிச்சயம் இயேசு என் சொந்தமே, அந்த மாதிரி பாட்டு தான். கத்தராசரித்த ஓய்வு மறவாதே, அந்த மாதிரி பாட்டு தான். இப்படி ஏராளமான பாடல்களை அந்த மாதிரி எழுதினாங்களாம். ஆண்டவரே, $5 கேட்டேன், $5 கொடுத்தீங்க, உமக்கு நன்றி அப்பா, எனக்கு போதும், என் தேவையை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்களாம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற மனநிலை நமக்கு தேவை. நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். 7, 8, 9 வசனங்கள் படித்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் இருந்தால் உண்மை நான் மறுதளிச்சிருவேன், தரித்திரனாக இருந்தால் நான் திருடிடுவேன். ஆண்டவரே, எனக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு அளந்து போஷியும் அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தில் படிக்கலாம். அந்த மனநிலை நமக்கு வேணுங்க. இருக்கிறவைகள் போதும். இன்னொரு போதும் என்னவென்றால், கடந்த கால பாவ வாழ்க்கை போதும். 1 பேதுரு 4:2-3 வசனங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். புறஜாதிகள் எப்படி நடப்பாங்க? அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். புறஜாதிகள் இப்படிலாம் இருப்பாங்க. காமவிகாரம், துரிச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி, அருவருப்பான விக்கிரகாராதனை எல்லாம் இருக்கும். அப்படித்தான் நாமும் ஒரு காலத்தில் இருந்தோம் அல்லவா அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார் பேதுரு. சென்ற வாழ்நாட்காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். பழைய வாழ்க்கை போதும். இன்னும் மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? பாவத்தை பிரியமாய் நாடுகிறோமா? இதே பேதுரு சொல்லும் பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை பாருங்கள். நான் என்ன பண்ணும்? கக்கினதை தின்னும். கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யும்? திரும்ப அந்த சேறு சாக்கடைக்குள்ளே தான் போகும். அப்போ நாமும் அந்த நாயை போல, அந்த பன்றியை மாதிரி திரும்பவும் பாவத்தின் வழியில் போயிடக்கூடாது. ஆகவே கடந்த கால பாவ வாழ்க்கை போதும். ஆண்டவரே, நான் இப்படி இருந்துட்டேன் ஆண்டவரே, பொய் சொன்னேன், அடுத்தவர்களை அவதூறாக பேசினேன், அபாண்டமாக பழி சுமத்தினேன், பதவி ஆசை உடையவனாக, ஜாதி வெறி உடையவனாகலாம் நான் இருந்தேன் ஆண்டவரே, இதெல்லாம் போதும், இச்சையான காரியங்கள் எல்லாம் போதும், முற்றுப்புள்ளி வையும் என்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதாங்க தேவ பக்தி. அப்படிப்பட்ட தேவ பக்தி நம்மிடத்தில் நாளுக்கு நாள் வளருகிறதா? வேற என்ன போதும்? என் கிருபை உனக்கு போதும். ஆண்டு சொன்னார் பவுலை பார்த்து. பவுல் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணார், ஆண்டவரே, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்னை குட்டும் சாத்தானாக இருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படி தேவனிடத்தில் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார் 2 Corinthians 12ஆம் அதிகாரத்தில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறதா? இருக்கத்தான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டோட கிருபை எனக்கு போதும். சில நேரத்தில் வயதானவர்கள் பார்க்கும் பொழுது, அம்மா எப்படி இருக்கிறீங்க, ஐயா எப்படி இருக்கீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, என்னத்துக்கு நான் இருக்கிறேன், பூமிக்கு பாரமும் சோத்துக்கு கேடுமா இருக்கிறேன், ஆண்டவன் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிலருடைய பதிலாக இருக்கும். சில வயதானவர்கள் ஐயா எப்படி இருக்கிறீங்க, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால் இவ்வளோ தூரம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது? பிரியமானவர்களே,
யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபையை நாம் அறிக்கை எடுக்கிறோமா? அவனுடைய கிருபையினால இருக்கிறேன். அதாங்க அவருடைய போதுமான கிருபை நம்மை தாங்குகிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் சொன்னாங்க. அதுதான் தேவபக்தி. எப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பேதுரு சொல்கிறார்ல, இப்படிப்பட்ட தேவபக்தி நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். பவுல் கற்றதை நாம் கற்றுவிட்டோமா? பிலிப்பியர் 4:11-12 சொல்கிறாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். கூரை விடினாலும் சந்தோஷம், காரை விடினாலும் சந்தோஷம். இந்த இடத்துல இந்த பொறுப்பில் இருக்கிறேன்னா போதும் அப்படின்னு நினைங்க. இன்னும் தாவி தாவி மேலே போகணும். அடுத்தவனை கடுத்து அடுத்தவன் பெயரை ரிப்பேர் ஆக்கி நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதாங்க அந்த திருப்தியான மனநிலை, போதும் என்ற மனநிலை, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். பவுல் கற்றுக்கொண்டார், நாம் கற்றுக்கொண்டோமா என்று சிந்திப்போம். அன்பானவர்களே, உலக காரியங்களில் போதும் என்ற மனம் வேண்டும். ஆனால் பரலோக காரியங்களில் போதாது என்ற மனம் வேண்டும். இன்னும் கொஞ்சம் பைபிள் படிக்கலாமே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமே, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு வேணுங்க. உபவாசம் இருக்கலாமே, மாதம் ஒரு நாள் தான் இருக்கிறேன், 2 நாள் இருப்போம், அந்த ஈடுபாடு இருக்கிறதா? நம்ம அந்த போதுமன்ற மனசு, அந்த வைராக்கியம் எங்கே வரும் தெரியுமா? ஆமாம், போதும் போதும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போனது போதும், இனிமேல் அவங்க வீட்டில் மாசப்படி மிதிக்க மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், இப்படிலாம் நம்ம ஒரு வைராக்கியமாக இருப்போம். அன்பானவர்களே, பரலோக காரியங்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம், போதாது என்ற மனம் நமக்கு தேவை. உலக காரியங்களில் போதும் என்ற மனம் நமக்கு வேண்டும், பரலோக காரியங்களில் போதாது என்ற மனம் நமக்கு தேவை. பாருங்களேன், எலன் ஒயிட் எழுதுகிறார், The power of godliness has almost ceased to be in our churches. நமது திருச்சபைகளில் தேவபக்தியின் வல்லமை ஏறக்குறைய குறைந்து போய்விட்டது. And why is this? ஏன்? The Lord is still waiting to be gracious. கர்த்தர் இன்னும் கிருபையாயிருக்க காத்திருக்கிறார். He has not closed the windows of heaven. பரலோக பலகணிகளை அவர் மூடிவிடவில்லை. We have separated ourselves from him. நாம் தான் அவரை விட்டு பிரிந்து விட்டோம். We need to fix the eye of faith upon the cross and believe that Jesus is our strength, our salvation. நம்முடைய கண்களை சிலுவையின் மீது பதித்து, இயேசுவே நம்முடைய பலன், இயேசுவே நம்முடைய ரட்சிப்பு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை எல்லாம் கிறிஸ்துவின் மேலே இருக்கணுங்க. அப்போ தான் தேவபக்தியின் வல்லமை நம்மிடத்தில் பெருகும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவை விட்டுட்டு எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்குறோம். பேதுரு அப்படித்தானே கடல் மேலே நடக்கும் பொழுது கிறிஸ்துவை விட்டுட்டு சுற்றி பார்த்துட்டான், காற்றை பார்த்துட்டான், கடலை பார்த்துட்டான். அன்பானவர்களே, ஒரு பெருமையும் வந்துருச்சு அவனுக்கு. ஆண்டரை பார்க்குறதுக்கு பதிலாக ஆட்களை பார்த்துட்டான், பார்த்தியா நான் நடக்கிறேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, அதனால தான் அவன் மூழ்கினான். பாருங்கள், நம்முடைய கண்களும் இயேசுவின் மேல் இல்லை. அதனால தான் நம்முடைய தேவபக்தியில் நம்ம வளராமல் மூழ்கி கொண்டு இருக்கிறோம். ஆக செய்ய வேண்டியது என்ன? தேவபக்தியில் வளர முதலாவது போதும் என்ற மனம் வேண்டும். 2வது, சத்திய அறிவில் நாம் வளர வேண்டும். We must grow in the knowledge of truth. பைபிள் படிக்கிறோம், தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. தேவபக்தி எப்போ வருங்க? தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மிடத்தில் பெருகினால் தேவபக்தியும் பெருகும். அப்போ நம்முடைய முதல் வேலை என்ன? வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க்? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நம்முடைய முயற்சியெல்லாம் தேவபக்திக்கு ஏதுவாக இருக்கணும்.
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி பாருங்களேன், உடம்பு நல்லா இருக்குன்றதுக்காக ஜிம் போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாம் ஜாகிங் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம்ல, சரீர முயற்சி. அதே மாதிரி இப்படின்னு சொல்லலாம், நம்ம பிழைப்புக்காக எப்படியெல்லாம் அங்கே ஓடி உழைக்கிறோம், ராப்பகலாக உழைக்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது பாருங்களேன், அப்போது தேவபக்திக்கு எதுவா இந்த உலகத்தில் நல்லா இருக்குன்றதுக்காக உழைக்கிறோம், ஆனால் பரலோகத்தில் போய் தேவனோடு இருக்கணுன்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோமா? அதான் பைபிள் சொல்லுது, தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அந்த முயற்சி நம்ம இடத்துல இருக்கிறதா? அதற்கு நாம் பிரயாசப்படுகிறோமா? அதான் நம்முடைய முதல் வேலை. பாருங்களேன், a revival of true godliness among us is the greatest and most urgent of all our needs. To seek this should be our first work. அந்த உண்மையான தேவபக்தி நம்மிடத்தில் உயிர்மீட்சி அடைய வேண்டும், அந்த எழுப்புதல் நமக்கு தேவை. அதான் நம்முடைய மிகப்பெரிய தேவைகளெல்லாம் மிக அவசரமான தேவை. அந்த தேவபக்தியை பெற்றுக்கொள்ள நாடுவதுதாங்க நம்முடைய முதல் வேலை. There must be earnest effort to obtain the blessing of the Lord, not because God is not willing to bestow His blessing upon us, but because we are unprepared to receive it. பாருங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம சார்பில் ஊக்கமான முயற்சி இருக்கணும். ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தாவி தாங்க ஆசீர்வாதம். பைபிளில் ஆசீர்வாதம் என்றால் பரிசுத்தாவி. ஏசாயா 44:3 படித்து பாருங்க. உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதான் பரிசுத்தாவி தான் ஆசீர்வாதம் சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் விருப்பமற்றவராக இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, நாம் தான் பெற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம். Our Heavenly Father is more willing to give His Holy Spirit to them that ask Him than our earthly parents to give good gifts to their children. பாருங்களேன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் கொடுப்பாங்க. அதை காட்டிலும் பரமபிதா தம்மிடத்தில் வாஞ்சியோடு கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பதற்கு மிகவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். But it is our work by confession, humiliation, repentance and earnest prayer to fulfill the conditions upon which God has promised to grant us His blessing. அன்பானவர்களே, நம்முடைய வேலை என்ன? பாவரிக்கை, நம்மை தாழ்த்துவது, மனம் திரும்புதல், ஊக்கமான ஜெபத்தின் வழியாக நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றினோம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறாரே, கண்டிப்பாய் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிவார். அன்பானவர்களே, அந்த பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டால் தாங்க தேவபக்தியில் வளர முடியும். சும்மா வளர முடியாது. ஒரு குழந்தை வளரணும்னா சாப்பாடு ஊட்டணும்ல, பெற்றோர் பராமரிக்க வேண்டும் அல்லவா? அதே போல தான் நாமும் பக்தியில் வளரன்னு சொன்னால் வசனத்தால் நாம் ஊட்டம் பெற வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ எவ்வளவு தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, அதான் உன்னுடைய முதல் வேலை அப்படின்னு பைபிள் சொல்லுதே. நம்ம பின்பற்றுகிறோமா? முயற்சி செய்கிறோமா? ஆண்டவர் தேடணும்னு வாஞ்சை இருக்கிறதா? அதிகாலை எழுந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். The reason it is so difficult for men and women to live religious lives is because they do not exercise the mind unto godliness. ஆண்களும் பெண்களும் பக்தி வாழ்க்கையில் வளர்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோமே. காரணம் என்னவென்று சொன்னால், தேவபக்திக்கு ஏதுவாக நாம் மனதை செலுத்தவில்லை, மனதை நாம் பயிற்றுவிக்கவில்லை. இட் இஸ் ட்ரைன் டு ரன் இன் அன் ஆப்போசிட் டிரெக்ஷன். மனசு என்ன பண்ணுது? எதிர் திசையில் ஓடிக்கிட்டு இருக்கு, தேவனை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. Unless the mind is constantly exercised in obtaining spiritual knowledge and in seeking to understand the mystery of godliness, it is incapable of appreciating eternal things because it has no experience in that direction. அன்பானவர்களே, நம்முடைய மனதை நம்ம தொடர்ந்து பயிற்றுவித்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய அறிவை அடைவதிலும் தேவபக்தியின் ரகசியத்தை புரிந்து கொள்ள நாடுவதிலும் தேவபக்தியாக வளர்றதுக்கு என்ன செய்யணும் என்பதை நாம் தீவிரமாக தேட வேண்டும். சரிங்களா? அப்படி முயற்சி செய்யாவிட்டால் அந்த நித்திய காரியங்களை நாம் பாராட்டுவதற்கு திறமையற்றவர்களாகி விடுவோம். நம்முடைய மனசு
அப்புறம் ஆவிக்குரிய வழியிலேயே போகாது. This is the reason why nearly all consider it uphill business to serve the Lord. நம்முடைய மனம் ஆவிக்குரிய காரியங்களில் தேவபக்திக்கு ஏதுவான காரியங்களில் பயிற்றுவிக்கப்படாததுனால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி மலை மேலே ஏறக்கூடிய வாகனம் அப்படி அது கஷ்டப்பட்டு ஏறுமோ, அதே போல் தான் ஆவிக்குரிய காரியங்கள்லையும் ஆண்டவருக்கு சேவை செய்வதிலும் நமக்கு எதுவும் மலையேற அனுபவம் மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்? நம்முடைய மனதை நாம் செலுத்தவில்லை. பாருங்களேன், ஒரு நாடகம் பார்க்குறதுக்கு மனசு எவ்வளோ வேகமாக போகுது, ஒரு மொபைலை நோண்டுறதுக்கு விடிய நோண்டுறதுக்கு மனசு எவ்வளோ வேகமாக ஓடுது. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு மனதை நாம் செலுத்துகிறோமா? அப்படி செய்கிறதில்லை. சபைகளுக்கு ஆலோசனை இல்லை. இப்படிப்பட்ட அருமையான ஆலோசனைகளை நாம் படிக்கிறோம். ஆக சத்தியத்தில் வளர நாம் தான் ஆர்வம் காட்டணும். மூன்றாவது, என்ன செய்ய வேண்டும்? தேவபக்தியில் வளர்வதற்கு என்ன செய்யணும்? தேவபக்தியுடன் வாழும் இலக்கு வேண்டும். We must have a goal to live godly. தீத்து 2:12 பவுல் சொல்றார் பாருங்க, நாம் அவபக்தியையும், தேவபக்திக்கு எதிர்ச்சொல் அவபக்தி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் உலக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும். தட்ஸ் த கோல். அதான் நம்முடைய இலக்கு. அவபக்தி, லௌகிக இச்சைகளை வெறுக்கணும், தெளிந்த புத்தி நீதி தேவபக்தியோடு வாழணும். இதாங்க நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை நாம் நிறைவேற்றுகிறோமா? யோசித்து பாருங்கள். அந்த இலக்கு நமக்கு இருக்கா? முதல்ல இலக்கை மறக்காத வாழ்க்கை நமக்கு தேவை. A life focused on the goal. பரம அழைப்பின் பந்தய பொருள் அப்படின்னு பிலிப்பியர் 3 பவுல் சொல்லுவார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அந்த இலக்கு நமக்கு இருக்கிறதா? 2 பேதுரு 3:10-11 படிக்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், பூதங்கள், பஞ்சபூதங்கள், நீர் நெருப்பு, நிலம் நீர் நெருப்பு, ஆகாயம் காற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்தம், எப்படிப்பட்ட தேவபக்தி நமக்கு தேவை. யோசித்து பாருங்கள். அப்போ நம்மளோட கோல் எவ்வளோ உயர்வாக இருக்க வேண்டும். நமது இலக்கு, வாட் ஷுட் பி ஆர் கோல்? நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? பாருங்களேன், கல்வி என்ற புத்தகத்தில் படிக்கிறோம். காட்லினஸ், காட் லைக்னஸ் இஸ் த கோல் டு பி ரீச்ட். எஜுகேஷன், பேஜ் 18. தேவபக்தியும் தேவ சாயலுமே நாம் அடைய வேண்டிய இலக்கு ஆகும். தேவபக்தி, தேவபக்தியில் வளரணும். தேவ சாயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை போல மாறணும். அதுதான் நம்முடைய அடைய வேண்டிய இலக்கு என்று எலன் ஒயிட் எழுதுகிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு இந்த கோல் இருக்கா? ஸ்கூலில் ஒரு கோல் இருக்குது, வேலை பார்க்குறவங்களுக்கு. கம்பெனியில் ஒரு கோல் இருக்குது, எல்லா இடத்துலையும் கோல் இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோல் இருக்கா? யோசித்து பார்ப்போம். சுற்றிலும் பார்த்து சுதாரித்து கொண்டு தேவபக்தியுடன் வாழ்வதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். சுற்றிலும் பார்த்துன்னா, சுற்றி உலகத்தில் பார்க்கணும், என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ அநியாயங்கள், அக்கிரமங்கள் நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது, அசுத்தங்கள், அருவருப்புகள் நம்ம சுற்றிலும் நடக்கிறதே. இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம பக்தியில் விருத்தி அடைய வேண்டும். இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம அந்த மாதிரி மாறிடக்கூடாது. பை பிஹோல்டிங் வி பிகம் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை பிஹோல்டிங் வி பிகம் சேஞ்ச்ட். எதை பார்க்குறோமோ அதை போலவே நம்ம மாறுவோம். அப்போ உலகத்தில் அசுத்தங்களை பார்த்துட்டு அப்படியே மாறிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற தீய காரியங்களை பார்த்து நாம் தூய காரியங்களில், பரலோக காரியங்களில் ஆவலாய் வளர வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆக தேவபக்தியில் வளர இந்த 3 காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். போதும் என்ற மனம் வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும், நம்முடைய தேவபக்தியின் வளர்ச்சிக்கென்று குறிக்கோள், இலக்கு வேண்டும். ஆகவே ஆண்டுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆவலாய் வளர வேண்டும் என்று நம்ம ஒப்படைப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவருக்கு பிரியமான வழிகளில் தொடர்ந்து வளரும்படி செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. நீர் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். தேவபக்தியிலே வளர எங்களுக்கு அந்த குறிக்கோளை, இலக்கை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். அதில் நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எப்படிப்பட்ட பரிசுத்தம், எப்படிப்பட்ட தேவபக்தி எங்களத்தில் பெருகட்டும். கேட்ட எல்லாரையும் தொடுங்க, ஆவியானவர் நிரப்புங்க, நமக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை அநேகரோடு பகிர்ந்து கொள்வோமா? ஆமென்.